கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன்களுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்க முன்பதா ஒரு பெரிய சவால் இருக்கா? ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்றீங்களா? அது பெருசா உங்க முன்பதாய் பெரிய மலையை போன்ற உங்களுக்கு அது தெரியுதா? உங்க பார்வைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை கடந்துதான் நான் செல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அடுத்த லெவலுக்கு நான் போறதுக்கு இதை கடந்தாதான் நான் போக முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்க ஆபீஸ்ல ஜாப்ல ஒரு பெரிய டார்கெட் கொடுத்திருக்காங்க, அதை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், படிப்பின் காரியங்கள், ஏதோ ஒன்று உங்களுக்கு சவாலா இருக்கு, கடன் பிரச்சனை சவாலா இருக்கா? கவலைப்படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இத மோசே யோசுவா கிட்ட சொல்றாரு. மோசே சொல்றாரு, நான் இன்று 120 வயது உள்ளவன், நான் யோர்தானை கடந்து போக கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. நீ யோசுவாட்ட சொல்றாரு, நீ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக அழைத்து கொண்டு போய் கர்த்தர் அவர்கள் பிதாக்களுக்கு சுந்தரிக்க கொடுத்த தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. யோசுவாக்கு இது பெரிய காரியம் தான், பெரிய சவால் தானே. அவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, அத்தனை கோத்திரங்கள் இருக்கு, அவர்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுக்க முடியாது யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்திலேதான் ஆண்டவர் நான் சொன்ன வசனத்தை குறிப்பிடுகிறாருங்க. நான் உன் கூட போறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துகிற வசனமாய் கர்த்தர் சொல்லியிருக்காரு. பயப்படவும் கலங்கவும் வேணாம் என்று சொல்லி யோசுவாக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருங்க. அதே போல யோசுவா அழைத்து கொண்டு போனார் இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த கோத்திரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தாருங்க. அதே போல ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை கொண்டே ஆண்டவர் அந்த சவாலை வெற்றிகரமா முடிக்க வைப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோட கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.